ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு Eggless கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கேக். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்த கடையெல்லாம் வாங்குகிற அந்த ஒண்டர் கேக் மாதிரி டீக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம எந்த இதில் கேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயை அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு பேட்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது பண்ணிடணும். எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இது ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம மைதா 1 கப்பு, அரை கப் சுகர், அரை கப் தயிர், 1/4 கப் எண்ணெய் நீங்கள் வீட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாசனை இல்லாத எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் போல் தண்ணி. நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி தான். இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ண போகிறோம். தயிர், எண்ணெய், வெனிலா எசன்ஸு, கூட சுகர் எல்லாம் சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு பீட்டர் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கையிலே ஹேண்ட் பீட்டர் வச்சுட்டே நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா அந்த சுகர் மெல்ட் ஆகி எல்லாம் ஒன்றாகணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி சளிச்சிட்டு நம்ம சேர்த்துக்குவோம். ஏன்னா அது ஒன்றும் கட்டி கட்டியாக இருந்ததுன்னா மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா சளிச்சிட்டு அதை சேர்த்துக்குவோம். நல்லா செய்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கையிலே ஹேண்ட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுங்க இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே க்ரீஸ் பண்ண அந்த ட்ரேயில் இதை ஊற்றிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எக் இல்லாமல், பட்டர் இல்லாமல், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை நான் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வச்சுருக்கேன். உங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தாலும் 10 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துடுங்க. இப்போ நம்ம இதை செக் பண்ணிக்கலாம், ஒட்டாமல் வருதா அப்படின்னு. பார்த்தா நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு எதுவுமே இதுக்கு மேலே க்ரீம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். ஒரு டீயோட நம்ம குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா இது 3 to 4 days வரைக்கும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.